ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நாங்க இருக்கிறது ஓமான் கண்ட்ரி. வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இப்போ ரம்ஜானுடைய அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு மாசம் முஸ்லிம்கள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ ஃபாஸ்டிங்னு சொல்லும்போது சாப்பிட மாட்டாங்க. காலையில 5 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 6:30 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வெரைட்டியா ஃபுட் எல்லாம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமும் ஒரு 6:30 மணிக்கு அப்புறம் அவங்க பிரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஸ்நாக்ஸ், மில்க் எல்லாம் குடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என் ரூம்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான். ஒருத்தன் முஸ்லீம் இருக்கான். ஸோ அவன் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் மில்க் எல்லாம் கொண்டு தந்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு தந்தான். ஸோ போன வருஷம் நாங்க இங்க வந்த டைம்ல எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நிறைய கிடைக்கும். சாப்பிடுறதுக்கு நிறைய கிடைக்கும். டெய்லியும் சேம் தான். எங்களுக்கு கிடைக்கிறது டெய்லியும் ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் மில்க் டெய்லியும் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, ஸோ முஸ்லிம்களுக்கு சாப்பிடுறதுக்கு பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்களுக்கு தருவாங்க. போன வருஷமும் கிடைச்சது. அந்த ஒரு மாசம் எங்களுக்கு செம சாப்பாடா இருக்கும். சாயங்காலம் ஒரு 6:30 7 மணி ஆனா பிரேயர் முடிச்சு வரும்போது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து தருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு தந்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்நாக்ஸ், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. என் வீடியோ பார்க்குற யாராவது முஸ்லிம்கள் இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் ரமதான் நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்க இந்த ஒரு மாசமும் கரெக்டா ஃபாஸ்டிங் எல்லாம் நல்லபடியா முடிச்சு இந்த ரம்ஜானை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என் கூடயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நான் எதை ஓபன் பண்ண போறேன்னா, இந்த மாதிரி ஒரு பார்சல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்சல் கிடைக்கும். இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஓபன் பண்ணா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இதுக்குள்ளாடி இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளாடி சமோசா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சமோசா பார்த்தீங்களா, சின்ன ஒரு சமோசா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் வச்சிருக்காங்க. பேரிச்சம்பழம் இருக்கு. அதுக்கப்புறம் வெங்காய பக்கோடா, நம்ம ஊர்ல உள்ள அந்த வெங்காய பக்கோடா, சின்ன சின்ன பக்கோடா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான இந்த பண்டம். ஸோ இது குல்குல், அதாவது நம்ம ஹிந்தி பாஷையில குல்குலேன்னு சொல்லுவாங்க. குல்குலே. ஸோ நான் இது ஒரு வீடியோல பார்த்துருக்கேன். இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட். போன வருஷமும் அப்படிதான். எனக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுல 3 பீஸ் தான் இருக்கும். மீதி வெங்காய பக்கோடா நிறைய இருக்கும். சமோசா ஒரு 3 சமோசா இருக்கும். சமோசா சிக்கன் சமோசா இருக்கும், சம்டைம் மட்டன் சமோசா இருக்கும், சம்டைம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண சமோசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமோசா இருக்கு. இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஒவ்வொரு இடங்கள்ல ஸ்நாக்ஸ் வித்தியாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க இருக்கக்கூடிய எங்க கம்பெனி கொடுக்கறது, அவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கிறதுக்கு கொடுக்கறது இதான். இவ்வளவுதான் கொடுப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளாடி ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சம்டைம் ஆப்பிள், தர்பூசணி பழம் கண்டிப்பா டெய்லி கம்பல்சரியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு இதுக்கு பேர் எனக்கு மஸ்க் மெலன். ஸோ மஸ்க் மெலன் தான் சொன்னாங்க. இந்த ஒரு மஞ்சள் கல்ல இருக்கு. ஸோ இந்த ஃப்ரூட் இருக்கும். சம்டைம் ஆப்பிள் வச்சிருப்பாங்க. ஸோ ஆப்பிள், அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலன், இந்த மஸ்க் மெலன். ஸோ இவ்வளவுதான் இந்த பார்சல் இருக்கக்கூடிய இது. ஸோ தண்ணி குடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் டைம்ல ஒரு 12 ஹவர்ஸ் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த தர்பூசணி பழம் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்டிங் முடிக்கிற டைம்ல முதல் சாப்பிட்றது இந்த தர்பூசணி பழம் தான். ஸோ தர்பூசணி பழமும் இந்த மஸ்க்மெலன் பிளஸ் ஒரு ஆப்பிள் வச்சிருப்பாங்க. ஸோ சேர்த்து இந்த மாதிரி ஒரு கவர்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளாடி சன்னா, அதாவது சாலட், கடலை. ஸோ கடலையை நம்ம ரோட்டு கடலை சாப்பிட்ருப்போம். அதில் வெங்காயம், நிறைய மசாலா எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி
சன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கடலை வந்து ஊற போட்டு வேக வச்சு நிறைய மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடலை. ஏன்னா அவங்க வந்து சாப்பிடாம இருக்கும்போது நிறைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் வரும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சட்னி. ஐ திங்க் இதை நான் சாப்பிடல. நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த இது சாப்பிடும்போது ஐ திங்க் நம்ம பானிபூரி சாப்பிடும்போது உள்ளாடி ஒரு மின்ட் சட்னி ஐ திங்க் இனிப்பு சட்னி விடுவாங்க. புளிப்பு இனிப்பு சட்னி அதான் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிடல. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் சட்னி. இது வந்து என்னன்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்யக்கூடிய சட்னி. ஸோ இந்த சட்னி வந்து எதுக்காகனா இந்த பக்கோடா இருக்கு பாத்தீங்களா, இந்த சமோசா பக்கோடா. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சைடு சட்னி. ஸோ நம்ம அந்த பக்கோடா அதுக்கப்புறம் அந்த சமோசாவை முக்கி டிப் பண்ணி சாப்பிடணும். 2 டைப் ஆஃப் சட்னி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. அடுத்து பால். இந்த மாதிரி ஒரு பாட்டில வந்து பால் கொடுப்பாங்க. ஸோ பால் குடிக்கிறதுக்கு பால் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு உண்டு. ஸோ கேண்டீன்ல போனா கிடைக்கும். சிக்கன் சூப் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து முட்டை சூப் கொடுப்பாங்க. பிரியாணி, மட்டன் வெரைட்டியா நமக்கு நிறைய இருக்கும். ஆனா நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான். ஸோ இதான் இப்போ உங்களுக்கு வந்து நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேரித்தம்பழம். ஸோ பேரித்தம்பழம் ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரியும். நல்ல ஒரு இரும்பு சத்து. பேரிச்சம்பழம் ஒரு இரும்பு சத்துள்ள ஒரு ஃபுட்டு. டெய்லி நீங்க ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பவர் வந்து இன்னும் வந்து ரொம்ப டபுள் மடங்காகும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க டெய்லி வந்து பேரிச்சம்பழம் வந்து சாப்பிடுங்க. அடுத்து நான் வந்து சமோசா சாப்பிட போறேன். அதுக்காக வேண்டி இந்த கொத்தமல்லி புதினா சட்னியும் அதுக்கு அடுத்து ஒரு சட்னி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஒரு ரெட் கலர் சட்னி அதுவும் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் ரெண்டையும் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். முதல்ல ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல இந்த ரெட் கலர் சட்னி நான் தனியா சாப்பிட்டு பார்க்கேன் எப்படி இருக்குன்னு. இது அந்த இனிப்பு புளிப்பு சட்னி கிடையாது. இவங்க வந்து தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி, நிறைய அந்த இஞ்சி சுக்கு ஃப்ளேவர் வருது. சுக்கு ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் காரசாரமா ரொம்ப நல்லா இருக்கு. தனியா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அடுத்து நம்மளுடைய இது இருக்கு பாத்தீங்களா, ஒரு கொத்தமல்லி புதினா சட்னி. இது நம்ம ஊர்ல சாப்பிட்டுருப்போம் ஊர்ல இருக்கும்போது. ஸோ இங்க எப்படி இருக்குன்னு பாக்குறேன். பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா சட்னி. சூப்பரா இருக்கு. அதாவது இந்த பச்சை மிளகோட ஃப்ளேவர், கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர்ல சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. காரசாரமா ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து இந்த வெங்காய பக்கோடா இருக்கு பாத்தீங்களா, இதுல முக்கி, இது எனக்கு மட்டும் தான், அதனால பிரச்சனை இல்லை. வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. முக்கி சூப்பர். நல்லா இருக்கு. அடுத்து சமோசா. ஸோ சமோசா என்ன சமோசான்னு பார்ப்போம். மட்டன் சமோசா சூப்பர். மட்டன் சமோசாவை எடுத்து இதில் டிப் பண்ணி அடுத்து இந்த வெங்காய பக்கோடாவை எடுத்து இந்த ரெட் கலர் சட்னி இருக்கு பாத்தீங்களா, இதுல டிப் பண்ணி சூப்பர். அதுக்கப்புறம் இந்த ஒரு சமோசாவை எடுத்து இதுல டிப் பண்ணி சூப்பர். 8 நம்பர். அடுத்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான குல்குல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது 3 பீஸ் தான் வச்சிருப்பாங்க.
செம்ம டேஸ்டா இருக்கும். ம் சூப்பர். சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பீச் சைடு போனீங்கன்னா கிடைக்கும். ம் மசாலா சூப்பர். இந்த கரெக்டா வந்து அந்த நம்ம ரோட்டு கடை டேஸ்ட் அப்படியே இருக்குது, இல்ல சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாசம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மார்ச் மாசம் பாதி வரைக்கும் கிடைக்கும், அதுக்கு அடுத்து கிடைக்காது. ஸோ இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கூடும். ஏன்னா இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் அதிகமாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்க். ஸோ மில்கை வந்து ஓப்பன் பண்ணி கட்டி பால், தண்ணி எதுவுமே கலக்காம சூப்பர் பால். இதை நான் பிறகு வந்து கொஞ்சம் சீனி கூட போட்டு மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு இந்த மஸ்க்மெலன் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு மஸ்க்மெலன் தான் நல்லா பிடிக்கும். சூப்பர். வாட்டர்மெலன் நான் வாட்டர்மெலன் சாப்பிட்ருக்கோம். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மஸ்க்மெலன் சொல்லக்கூடிய இந்த ஃப்ரூட் நான் சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இனிப்பு, ரொம்ப தண்ணி, வாட்டர். அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கு. அடுத்து தர்பூசணி பழம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எனக்கு கிடைச்ச இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஃபுட். ஸோ நீங்கள் எல்லாரும் முஸ்லீம்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வெரைட்டியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.